வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸில் S&P 500 க்ரீன்லேயும் நாஸ்டாக் ரெட்லேயும் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.6% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 1.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு காலையில் 11 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்த நிதியாண்டுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் டேட்டா அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த நிதியாண்டு, அதாவது ஏப்ரலிருந்து பிப்ரவரி வரைக்கும் பார்க்கும்போது 13.5 லட்சம் கோடி ரூபாய் ஃபிஸ்கல் டெபிசிட் எட்டியிருக்கு. அவங்க வைத்திருந்த இலக்கு முழு ஆண்டிற்கு 15.7 லட்சம் கோடி. இன்னும் ஒரு மாதத்தோடைய டேட்டா சேர்க்க வேண்டியது இருக்குது, மார்ச் மாதத்தோடது. இது வரைக்கும் பார்க்கும்போது 85.8% எட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய இலக்குடைய 85.8% எட்டியிருக்கிறாங்க. அதே போல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் வரைக்கும் 8.1 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அவங்க பட்ஜெட்டில் சொல்லியிருந்த இலக்கு 10.2 லட்சம் கோடி ரூபாய். டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 19 கிலோகிராம்கான சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. அவங்க நேற்று முந்தினேற்று வீடியோவில் அவங்க 14 கிலோகிராம், அதாவது வீட்டுக்கு வாங்கக்கூடிய அந்த சிலிண்டருடைய விலையை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர்ஸுடைய விலை 41 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க இன்றைக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டெல்லியில் இப்போ இந்த குறைப்புக்கு பிறகு 1762 ரூபாய் ஒரு சிலிண்டர் விலை. இது 19 கிலோகிராமுக்கு. கொல்கட்டாவில் 1913 ரூபாய் இருந்தது, இப்போ 1872 குறைக்கப்பட்டிருக்கு. மும்பையில் 1755 ரூபாய் 50 பைசா, இப்போ 1714 ரூபாய் 50 பைசா. சென்னையில் 1965 ரூபாய் 50 பைசாவாக இருந்தது, இப்போ 1924 ரூபாய் 50 பைசாவாக குறைக்கப்பட்டிருக்கு. ஜெட் ஃபியூலோட விலையும் குறைச்சிருக்கிறாங்க. 5870.5 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க ஒரு கிலோ லிட்டருக்கு. இப்போ டெல்லியில் இந்த குறைப்புக்கு பிறகு விலை ஒரு கிலோ லிட்டருக்கு 89,441 ரூபாய் 20 பைசா. மகாராஷ்டிரா அரசு ரெடி ரெக்கனர் ரேட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. 3.9% உயர்த்தி இருப்பதாக மணி கண்ட்ரோல் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. வேறு பத்திரிகையில் இந்த சதவீதம் வேறு நம்பராக இருந்திருக்குங்க. ஆனால் எக்கனாமிக் டைம்ஸில் மணி கண்ட்ரோல் 3.9% உயர்த்தியிருப்பாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெடி ரெக்கனர் ரேட்னா என்ன அப்படின்றது சரியாக தெரியலைங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது அது ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கும் இவங்களுடைய ஸ்டாம்ப் டியூட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்றது என்னுடைய புரிதல். உங்களுக்கு இந்த ரெடி ரெக்கனர் ரேட்னா என்னன்றது தெரியும்னா அது குறித்தான தகவல் பகிர்ந்து கொள்ளுங்க கமெண்ட் செக்ஷன்ல. தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சென்னையில் இன்றைக்கி விலை 1 கிராமுக்கு 9284 ரூபாய். இது 24 கேரட் கோல்டு. 22 கேரட் கோல்டுக்கு 1 கிராமுக்கு 8510 ரூபாய். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஏப்ரல் 9ஆம் தேதி டேட்டா வெளியிட இருக்கிறாங்க. 7, 8, 9 ஏப்ரல் 7, 8, 9 அவங்களோட மீட்டிங் நடைபெறுது. 9ஆம் தேதி டேட்டா வெளியிடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படின்றது இந்த நிதியாண்டுடைய முதல் மீட்டிங்காக இருக்கும். மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்ப்பது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்கன்னு. கோட் அட்வைசர்ஸ் என்ற நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிதியாண்டு 2026 RBI 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுக்கு பிடித்த சில செக்டர்ஸோட பெயர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங், கேபிட்டல் குட்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு பிடித்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மற்றும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்லையும் அவங்க பாசிட்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கோட் அட்வைசர்ஸ் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. மத்திய அரசு APM கேஸ் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. 4% உயர்த்தி இருக்கிறாங்க. இது ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் 2025 வரைக்குமானது. CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல் இது. புது விலை $6.75 ஒரு MMBTUக்கு, முன்ன $6.5 இருந்தது. ஏப்ரல் 2023 பிறகு இதுதான் முதல் முறையாக அவங்க ஏற்றுறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? ONGC, ஆயில் மற்றும் கெயில் போன்ற நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IGL, MGL, குஜராத் கேஸும்
பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு இல்லை எந்தெந்த செக்டருக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும்னா யாரெல்லாம் இதை இன்புட்டாக பயன்படுத்துகிறாங்களோ, குறிப்பாக ஃபர்டிலைசர் செக்டர் மற்றும் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிக்கு இது ஒரு பாதிப்பை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். டொனால்ட் ட்ரம்ப் நாளைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டேக்ஸை அறிவிக்க இருக்கிறாரு. ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேக்ஸை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு. மறுபடியும் ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்குறாங்க மணி கண்ட்ரோலில். வோடஃபோன் ஐடியா குறித்து நம்ம வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அரசுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணத்திற்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றுறாங்க. அரசு அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை ஒதுக்குறாங்க வோடஃபோன் ஐடியா. அப்படி ஒதுக்கும் போது அரசுடைய ஸ்டேக் உயருது. 22.6% 48.9% உயருது. இருந்தாலும் கம்பெனியுடைய கண்ட்ரோல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் தான் இருக்கும்னு விளக்கம் வோடஃபோன் ஐடியா கொடுத்துருந்தாங்க. செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் இன்ட்ராடேல 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் குறித்தும் வீக்கெண்டில் நம்ம 2 செய்திகள் பார்த்துருந்தோங்க. ஒரு பாசிட்டிவ் செய்தி, ஒரு நெகட்டிவ் செய்தியும் பார்த்துருந்தோம். பாசிட்டிவ் செய்தினா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அரசுக்கிட்டேருந்து, டிஃபென்ஸ் செக்டர்லேருந்து 62,700 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். நெகட்டிவ் செய்தி என்டிடிவிலேருந்து நம்ம ஒன்று பார்த்துருந்தோங்க. நியூயார்க் டைம்ஸில் போட்டிருந்த செய்தி அது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சில முக்கியமான டெக்னாலஜியை ரஷ்யாவுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். அதை அரசு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதை கண்டிச்சிருந்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதற்கான ரியாக்ஷன் இந்த 2 ஸ்டாக்ஸ், இந்த 2 நியூஸ்க்கான ரியாக்ஷன் இந்த ஸ்டாக் எவ்வளவு பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது 7% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். கோல்ட்மேன் சாக்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 3.85 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் ஜொமேட்டோவில் 60 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் குறித்தும் நம்ம வீக்கெண்டில் செய்தி பார்த்துருந்தோம். அவங்க குடும்ப பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராங்க. ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்திருக்கிறாங்க. முக்கிய பதவியில் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான ரியாக்ஷனை பார்க்கும்போது இன்ட்ராடேல வாதிலால் கம்பெனியுடைய ஷேர்ஸ் 8% அதிகரித்தது. கார்போரண்டம் யூனிவர்சல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. சதர்ன் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பிஎஸ்சி வீக்கெண்டில் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 2 ஷேர் போனஸாக கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்ட்ராடேல 2% அதிகரித்தது பிஎஸ்சி. ஐஷர் மோட்டார்ஸ் மார்ச் மாதத்திற்கான மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் டேட்டா மற்றும் நிதியாண்டு 2025 சேல்ஸ் டேட்டாவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம். நிதியாண்டு 2025 அவங்க விற்பனை செய்த வாகனங்களுடைய எண்ணிக்கை 10,09,900 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. கம்பெனியுடைய வரலாறுலேயே அதிகபட்ச சேல்ஸ் இதுதான், முழு நிதியாண்டுக்கு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் மட்டும் பார்க்கும்போது 1,01,021 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி மார்ச் மாதத்தில் 12,971 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 36% அதிகரிச்சிருக்கு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. யூரோப்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 50 மில்லியன் யூரோஸ்க்கானது. ஒரு யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் ஓஇஎம் கம்பெனி கிட்டேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. நோய்டாவில் உங்களுடைய லக்ஸரி ப்ராஜெக்ட்டில் சில வீடுகளை விற்பனை செய்திருக்கிறாங்க. 275க்கும் மேற்பட்ட வீடுகளை விற்பனை செய்வதன் மூலமாக 2,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ரேமன் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. மும்பையில் அவங்க ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை கையெழுத்திட்டிருக்கிறாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்காக 5,000 கோடி ரூபாய் இது வழியாக வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரேமன் லிமிடெட். எஸ்காட்ச் குபூட்டா மார்ச் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த டிராக்டர் சேல்ஸ் 11,374. இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸுடைய எண்ணிக்கை 599 வாகனங்கள். 12.4% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஓவர்சீஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. லிபியாவிலிருந்து 16.14 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் யார்கிட்ட இருந்து? கேக்டஸ் ஃபார் ஆயில் சர்வீசஸ் என்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஆர்பிஎல் பேங்க் குறித்தான ஒரு அப்டேட். கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் புரோக்கிங். அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 192 214 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3 4 வாரங்கள். அவங்க சொல்லியிருப்பது என்னன்னா, டெய்லி சார்ட்ஸில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சாய்ஸ் புரோக்கிங். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்சிசி மார்ச் மாதத்திற்கான ஆர்டர்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 5,773 கோடி ரூபாய். இதோட ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் 2,686 கோடி ரூபாய், பில்டிங் பிஸ்னஸில் 2,139 கோடி ரூபாய், வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட் பிஸ்னஸில் 948 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு மார்ச் மாதத்தில்.
ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மகாராஷ்டிரா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 328 கோடி ரூபாய் கட்ட சொல்லி மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்மையில் செய்தியில் இருந்தது. ஜென்சால் இன்ஜினியரிங் உடனான அந்த டீல் அவங்க ரத்து செய்திருந்தாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ரீஃபெக்ஸ் வந்து சில சொத்துக்களை வாங்குறாங்க, குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருந்தது. அதை அவங்க கைவிட்டுட்டாங்க. இப்போ ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்தான அப்டேட் என்னன்னா, 2 ஜிஎஸ்டி டிமாண்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு கம்பெனிக்கு. 29.31 கோடி ரூபாய்க்கான டிமாண்ட் ஆர்டர்ஸ் இது. மாரிப்பன் லேபரேட்டரிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மருந்தை சைனாக்கு ஏற்றுமதி செய்வதற்கு சைனீஸ் அத்தாரிட்டிஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி மார்ச் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ச்சையானது. அவங்க சொன்ன நம்பருக்கும் வாகன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் வந்தது. இப்போ ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாகனில் எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்றதே சொல்லியிருக்கிறாங்க. 23,430 வாகனங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மார்ச் 2025. பிப்ரவரி மாதத்தில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த வித்தியாசம் என்ன முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தாமதமாகுது. அவங்க யாருடன் ஒப்பந்தத்தில் இருந்தாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த நிறுவனத்தை மாற்றுறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்லாக் எல்லாமே வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் முடிக்கப்படும். அதாவது பிப்ரவரி மாதத்திற்கான பேக்லாக் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் முடிக்கப்படும். அதே ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. வோகார்ட் நிறுவனம் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. யூஎஸ்ஏல ஒரு குழந்தைக்கு கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தி அது வெற்றிகரமாக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வோகார்ட். இதற்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க யூஎஸ் FDA கிட்டேருந்து. அந்த குழந்தை சிகிச்சைக்கு வந்து பல மருந்துகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் சரியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் யூஎஸ் FDA கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் வோகார்டுடைய மருந்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 41 நாட்களுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இப்போ பயனளித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வோகார்ட். பிரிகேட் என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மைசூரில் லக்ஸரி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்காக. இது வழியாக 300 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஏப்ரல் 8 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. மத்திய அரசு வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு அவங்க நிதி ஒதுக்கி அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. 23,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க நிதி ஒதுக்கி இருப்பதாக மணி கண்ட்ரோலும் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இது வழியாக நேரடி வேலை வாய்ப்பு 91,600 பேருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக இந்தியாவுக்குள்ளார 59,350 கோடி ரூபாய்க்கான முதலீடு வரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் பயன்பெறுவாங்க? ஆம்பர் என்டர்பிரைசஸ், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் மற்றும் வேறு EMS ஸ்டாக்ஸ் வந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கும் கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசி குறித்து வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஒரு முதலீடு செய்கிறாங்க. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் கிட்டேருந்து அவங்களுடைய பல்ப் அண்ட் பேப்பர் பிஸ்னஸை வாங்குறாங்க 3,500 கோடி ரூபாய்க்கு. அந்த நிறுவனத்துடைய பேர் செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பரை வாங்குறாங்க. இப்போ CNBC TV 18 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல டீல் ஐடிசிக்குன்றதுக்காக 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. இன்னைக்கு இன்ட்ராடேல 2 ஸ்டாக்ஸும் கிரீனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ சேர நேரத்தில் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 2 நிறுவனங்களும். 3 காரணங்கள் என்னென்ன CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசிக்கு இது நல்ல டீல்னு சொல்கிறது. ஐடிசியோட பேப்பர் கெப்பாசிட்டி உடனடியாக அதிகரிக்குது. இது புதுசாக வாங்கினால அவங்களுடைய பேப்பர் கெப்பாசிட்டி அதிகரிக்குது, 60% அதிகரிக்குது. இப்போ அவங்களுடைய பேப்பர் கெப்பாசிட்டி ஆண்டு ஒன்றுக்கு 8 லட்சம் MT, அது வந்து 12.8 லட்சம் MT உடனடியாக உயருது. அதே போல் இந்த செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பருடைய பிஸ்னஸ் நல்லா இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வருவாய் 2024 பார்க்கும்போது 3,375 கோடி ரூபாய் வருவாயாக இருக்குது இந்த செஞ்சுரி பேப்பர் அண்ட் பல்ப். ஸோ கடந்த 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த ரன் ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. எபிட்டாவும் பாசிட்டிவாக இருக்குது. எபிட்டான்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதுவும் வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஐடிசிக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஐடிசியுடைய பேப்பர் பிஸ்னஸ் அவங்களுடைய ஐடிசியுடைய ஒட்டுமொத்த வருவாயில் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 12.6%. இப்போ இந்த செஞ்சுரி பேப்பர் அண்ட் பல்புடைய வருவாயும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உடனடியாக அவங்களுடைய டாப் லைனில் அந்த ரெவென்யூவில் கான்ட்ரிபியூஷன் உடனடியாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த முதலீடு வழியாக. 3வது காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு எனக்கு சரியா புரியலைங்க. ஆனால் வேல்யூவேஷன்ஸ் தான் சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு டவுன் டர்ன் சைக்கிளில் இருந்துகிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ் கடந்த 3 அல்லது 4 ஆண்டில். ஸோ வேல்யூவேஷன்ஸ் அவங்க இப்போ வாங்கி இருக்கிறது வந்து ஐடிசிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.